ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் 24, 2024. யோகி வாழ்க்கை மிகவும் பிரியமானதாகும், மிக அழகானதாகும். 3 உலகிலும் சுற்றித் திரியும் அளவிற்கு ஓர் அழகான யோகி வாழ்க்கையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். எத்தனை நேரம் எந்த உலகில் நிலைக்க விரும்பினாலும் அத்தனை நேரம் அங்கு நிலைத்துவிட வேண்டும். இதுவே நமது உயர்ந்த பக்குவப்பட்ட மனநிலையாக இருக்க வேண்டும். சித்தம் முழுவதும் அமைதியாக இருக்க வேண்டும், ஒருமுகப்பட்டு இருக்க வேண்டும். மேலும் எந்த உலகை நாம் சென்றடைகிறோமோ அதன் ஆழமான அனுபவம் நமக்கு ஏற்பட வேண்டும். பரந்தாமத்தின் ஆழமான இனிமையான அமைதி நமது அனுபவத்தில் வந்துவிட வேண்டும். சூக்ஷ்ம உலகின் பரமாத்ம சந்திப்பினுடைய பரம ஆனந்தம் அனுபவமாக வேண்டும். மேலும் இவ்வுலகில் இருந்தபடி மேலிருந்து இங்கே அவதரித்திருக்கிறோம் என்ற உணர்வு இருக்க வேண்டும். இவ்வுலகின் நன்மை செய்வதற்காக இதிலிருந்து விலகிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். மிகுந்த சுகம் நிறைந்தவராக நாம் இருக்க வேண்டும். எப்போது நாம் முழுவதுமாக விகாரங்களற்றவராக ஆகிறோமோ அப்போதுதான் இப்படிப்பட்ட மனநிலையை அடைகிறோம். இந்த விகாரங்களற்ற வைஸ்லெஸ் நிலைதான் வயர்லெஸ் போன்று வேலை செய்கிறது. அப்படிப்பட்ட விகாரங்களற்ற ஆத்மாக்கள் தான் இறுதி நேரத்தில் பாபாவின் ஒவ்வொரு டச்சிங்கையும் கேட்ச் செய்ய முடியும், ஒவ்வொரு தூண்டுதலையும் கிரகித்து கொள்ள முடியும். அவர் நமக்கு என்னவெல்லாம் கூறுவாரோ அதனை கிரகித்து கொள்ள முடியும். எனவே முழுவதுமான விகாரங்களற்ற நிலையை நோக்கி முன்னேறுவோம். இது வெறும் பிரம்மச்சரியம் மட்டுமல்ல, திடமான பிரம்மச்சரியத்தின் கூடவே மனம் முற்றிலும் சுத்தமாக, வீணான எண்ணங்களிலிருந்தும் விடுபட்டதாக, விகாரமான எண்ணங்களிலிருந்து விடுபட்டதாக, காமத்தின் எந்த ஒரு ஆசை கூட இல்லாததாக, காம இச்சை தொடர்பான அனைத்து விதமான எண்ணங்களும் முடிந்த நிலை, அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்ப்பதும் முடிந்த நிலை, கனவுகள் கூட சதோப்பிரதானமான நிலை. அப்படிப்பட்ட நிலையில் தன்னைத்தான் முழுவதுமான தூய்மையானவராக உணர்ந்திடுவோம். மேலும் பொறாமை, வெறுப்பு ஆகியவை இல்லாது சுப பாவனைகளால் நிறைந்திருக்க வேண்டும். உனது எனது என்ற உணர்வுகள் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, பற்றுதலோ அகங்காரமோ இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட தீய குணங்களிலிருந்தெல்லாம் முற்றிலும் விடுபட்ட ஆத்மாதான் முழுமையான விகாரங்களற்றவர் என்று கூறப்படுகிறார். இவற்றின் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதன் மூலம் நமது சித்தம் முழுவதுமாக மாசற்ற நிலையை அடைய வேண்டும். கர்மேந்திரியங்களை வெற்றியடைவது என்பது மிக உயர்ந்த நிலையாகும். எனவே பிரம்மச்சரியம், முழுமையான தூய்மைத்தன்மை, விகாரங்களற்ற நிலை, இவை அனைத்தையும் மெல்ல மெல்ல அடைவதை நோக்கி முன்னேறுவோம். தீவிரமான முயற்சியில் ஈடுபட வேண்டும். உறுதியான எண்ணம் வைப்போம். ஒரு முறை இந்த தூய்மைத்தன்மையின் பாதையில் நான் காலடி எடுத்து வைத்து விட்டேன். இப்போது நான் பின்னால் திரும்பி பார்க்க மாட்டேன். இனி இதுவே எனது வாழ்க்கையாகும். மேலும் நமது தூய்மைத்தன்மையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வோம். இது உலகிற்கே மிகப்பெரிய பிரகாசமாகும். இது மிகப்பெரிய விஷயமாகும். இதன் மூலம் உலகிற்கே நன்மை நடக்கும். இதன் மூலம் இயற்கை பரிசுத்தமாகும். நாம் யாருக்கு திருஷ்டி கொடுத்தாலும் மிக உயர்ந்த அனுபவங்கள் அவருக்கு ஏற்படும். நமது பார்வையிலிருந்து குணப்படுத்தும் சக்தி வெளிப்படும். மேலும் அநேகருடைய நோய்கள் குணமாகும். எனவே முழுமையான தூய நிலையை நோக்கி நாம் தீவிரமான வேகத்தில் முன்னேறுவோம். நமது எண்ணங்களில் முற்றிலும் எதிர்மறைத்தன்மை இருக்கக்கூடாது. முழுமையான நேர்மறைத்தன்மை இருக்க வேண்டும். எண்ணங்களின் வேகம் கூட 25 என்ற நிலையிலிருந்து குறைந்து ஒரு நிமிடத்திற்கு 8 முதல் 10 எண்ணங்கள் வரையே வர வேண்டும். மேலும் இது முற்றிலும் இயல்பானதாக ஆகிவிட வேண்டும். சாட்சியாளர் என்ற உணர்வு, வீணான எண்ணங்களற்ற நிலை, இவற்றையெல்லாம் நாம் நன்றாக பயிற்சி செய்தோமானால் நமது எண்ணங்களின் வேகம் அதிகரிக்காது. இதுவே நமது முழுமையான விகாரங்களற்ற நிலையாகும். இதில் நாம் முழுமையாக கவனம் செலுத்துவோம். இந்த உலகாயுத கவர்ச்சிகள்
மற்றும் குழப்பங்களிலிருந்தும் உயர்ந்து விடுவோம். ஏனென்றால் இப்படிப்பட்ட கவர்ச்சிகளால் நமது சக்திகள் அழிந்து கொண்டே இருக்கின்றன. எனவே இன்று முழு நாளும் 3 உலகிலும் உலா வருவோம். நான் இந்த உலகில், இந்த உடலில் அவதரித்திருக்கக்கூடிய ஆத்மா ஆவேன். பின்னர் சூக்ஷ்ம உலகில் பாப்தாதாவோடு சந்திப்பை கொண்டாடுவோம். பரந்தாமத்திற்கு சென்று ஞான சூரியனின் கிரணங்களுக்கு கீழே இருப்போம். மேலும் 3 உலகங்களிலும் முழு நாளிலும் உலா வந்து இன்றைய நாளை யோக நிலையில் கழிப்போம். ஓம் சாந்தி.